ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி ஸ்டைலில் குரூப் 4 மெட்டீரியல் கொடுக்கலாமா? ஃப்ரீன்றியா? அது எப்படி டவுன்லோட் பண்ணோம், என்ன ஏது மெட்டீரியல்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுள் க்ரோமுக்கு போய்க்கோங்க. அதில் வந்து tnpscjobs.comனு போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் நான் டைப் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும், டிஎன்பிஎஸ்சி ஜாப்ஸ்ன்ட்டு. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் வைஸ் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அதோட ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸும் அதோட ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாலும் கூட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஓ எல்லாத்துக்கோட எக்ஸாமோட டீட்டெயில்ஸு, ஸோ அதோட பேப்பர்ஸு அதோட வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸு. ஸோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஃப்ரீ மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான், டிஎன்பிசி ஜாப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூஆர்எல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோட டேட் வேணுமா, என்ன உங்களுக்கு அக்யூரேட்டாக என்னென்ன வேணுமோ எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து 6th, 7th, 8th, 9th, 10th இந்த புக்கெல்லாம் நான் எங்கே போய் வாங்குறது? ஓல்டு சிலபஸ் புக்கும் இருக்கும், இப்போ சமச்சீர் கல்வின்னு கொண்டாந்துக்கிற நியூ சிலபஸ் புக்கும் இருக்கும். நான் இதெல்லாம் வந்து நான் யார்கிட்ட போய் வாங்குவேன், எனக்கு பசங்க தெரியாதே வாங்குறதுக்கு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எங்கே போய் அலைய தேவையில்லை. ஸோ இதிலே வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த புக்ஸ் எல்லாம், அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே இருக்குன்ற டீட்டெயில் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 4 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே வரும். இப்போ குரூப் 4 வந்து எல்லாமே வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துருவாங்க. அதோட உங்களுக்கு ஆன்சர் ஃபார்மேட்டோட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 2 இயர் 3 இயர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி படித்தோன்னா அதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு நம்ம ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே அதோட ஈஸி வந்து நம்மளுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எதனா சஜஷன் இருந்தால் கூட கீழே வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம கொடுக்கலாம். எனக்கு ஃபர்தராக எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இல்லை, அதோட டேர்ம்ஸ் சொல்யூஷன்ஸ் இல்லை அப்படின்னு எதனா உங்களோட இது இருந்துன்னா கூட நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்குமே கீழே கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக. நம்மளுக்கு எதனா மெட்டீரியல் இல்லை, சப்போஸ் இதில் வேணும்னா கூட இதில் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வசதி பண்ணி பார்த்திங்கன்னா நான் 10th கிளிக் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்களா மேலே, அதில் தான் நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10th புக் கிளிக் பண்ணியிருக்கேன். அது கிளிக் பண்ண உடனே அதில் இருக்கிற தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸ்னு எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டோட தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் புக்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் புக்ஸ் அதோட நியூ ஓல்டு ரெண்டுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நியூ புக் வேணும்னா நியூ புக் கிளிக் பண்ணிக்கலாம், ஓல்டு புக் வேணுமோ ஓல்டு புக் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதோட பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வெப்சைட்டு. எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு புக் சென்டரில் போய்ட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார்கிட்டையுமே புக் கேட்டு அலைய தேவையில்ல. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களோட ஓல்டு புக்கும் இருக்கும், 7th நியூ புக்கும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எப்படி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்ஸுமே நான் இதில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணி இந்த புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்மளுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 38 days தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜூலை 12 சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம எப்படியாச்சும் எல்லாமே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டோங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோட எல்லா புக்ஸுமே இங்கே வரும். ஸோ இப்படி தான் நம்ம ஒன்றா கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அதில் டவுன்லோடுன்னு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவே உங்களோட ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட லோக்கலில் வந்து நீங்கள் மொபைலில் படிக்கிறதுனால லேப்டாப் படிக்கிறது இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா தேவைன்னா கூட இந்த கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அந்த மெட்டீரியல் வந்து இதில் மிஸ் ஆகிருந்தால் ஆட் பண்ணி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அவங்களோட சஜஷன் இருந்தால் இந்த கமெண்ட்டில் போட்டு விடுங்க.
இப்போ இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கூலுன்னு இருக்குங்களா, ஸ்கூல் புக்ஸுன்ட்டு அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்ஸும் வரும். அங்கே உங்களுக்கு சைட்லேயே வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களும் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்.